யார் என்றால் செல்வம் ஐயா அவர்கள் இங்க வருகை தந்துள்ளார். அவர்களுக்கும் நம்மளுடைய ஜமாத் குழுவின் சார்பாக பணிவார்ந்த வணக்கம். அம்மம்மா, அப்படியாக இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? இன்று வைத்திருக்கூடிய நாடகம் சங்கிலி பிங்கிலி கதவு தர. பிங்கிலி கதவு துறையா? சங்கிலி யாரு பிங்கிலி யாரு? சங்கிலி நான் போடுகிற பிங்கிலி நீ போடு. ஆமா ஆமா, கதவு திறக்கிறது மத்தவங்க. அம்மம்மா, இன்னும் செம்பவன கதையில ஒரு புரிய சேமன் சண்டை. ஆமா, சாமத்தல சண்டை. சேமன் சண்டை. இந்த நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்னுடைய பெயர் சொல்லனே உனக்கு தெரிந்ததா? என்னடி ஒண்ணும் தெரியல. உள்ளெல்லாம் இருட்டாகுது. ஒரு பாவாடை கட்டிக்கிற, சீலை போட்டுக்கிற, சச்சி போட்டுக்கிற, உள்ள ஒரு குண்டு கொண்டு போடுறியா? அது கணேசன் அருமையா கொடுப்பேன். சுந்தரமாக வாழ்ந்த அண்ணன் போல் நடந்து பின்னே ஜடை குலங்க 1000 மின்னலில ஒரு ஜோதி மின்னலை போல என்னுடைய பெயர் தான் கோப்பெரு தேவி என்று ஒரு இருக்கலாம். ஓ, கோப்பெரு தேவி. என்னது? கோப்பேரி கோப்பேரி கோப்பெருந்தேவி. கோப்பெருந்தேவி நான் என் வாயில் வரத்தான் சொல்லுவேன். சரி சரி ஐயா. ஐயா, அம்மம்மா, கோப்பெருந்தேவி இருந்தாலும் உங்களை பெற்ற தாய் தந்தைகள் யாரம்மா? என் தாய் தந்தை யாரு? 10 மாதம் 300 நாள் 3000 தசிமை நாடி தோல் நடுங்க தொடி நடுங்க ராரி ராரி என்று தூரி தூரி என்று டெம்போ டெம்போ என்னும் பசி பசின்னு வா வா.
அம்மா ஓய் இந்த கொப்பரே செல்வி பெற்றெடுத்த என்னுடைய தாயார் புனிதவள்ளி, தாயார் புனிதவள்ளி, தந்தையார் புனிதராஜன். புனிதவள்ளிக்கும் புனிதராஜனுக்கும் நீங்கள் ஒண்டி ஒருவலா பிறந்தீங்களா இல்ல உடன்பிறப்பு யாராச்சும் இருக்கிறாங்களா? நான் ஒண்டி ஒருவளாக அள்ளி செல்லமாக நான் பிறந்தவள். நீங்க அப்பா. ஆமா. சரி சரி சரி. அம்மம்மா ஓய் இப்படி புனிதராஜனுக்கு புனிதவள்ளிக்கு நான் மகளாக பிறந்து அம்மம்மா ஓய் எனக்கு திருமணமும் ஆகிவிட்டதுமா. விளையாடு போக கூட அது மாதிரி சொல்லாதாயா, என் மனசு தாங்காது. ஏன்? உன்னை லவ் பண்றேன், உன்னை காதலிக்கிறேன். எப்படா? இப்பதான்டா. அம்மம்மா ஓய் இந்த கொப்பரை தேவி நான் மாலை கட்டிக்கு கணவர் யார் தெரியுமா? மேலுமே கல்யாணம் போச்சா? கல்லானாலும் கணவன், பொல்லானாலும் புருஷன். புருஷன் மன்னவர் கட்டின தாடி மாறுபடி தொங்குது, புண்ணியர் கட்டின தாடி பூமி பார்த்து பூமியை பார்த்து தொங்குது. ஆமா. மேலுமே சத்தியமா கல்யாணம் போச்சா? எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. இதுக்கு மேல என்ன தொட்டு பேசாது பாப்பா. ஏன்? நான் ஐப்பு கோயிலுக்கு மாலை போடுற சாமி கண்ணு குத்தி போடும். புரியா? பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லு முள்ளும் காலுக்கு நட்டை சாமியே ஐயமாப்பா ஐயமா அவன் சும்மாவா இருப்பான். சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே ஓ சாமியே சரணம் ஐயப்பா. அங்க சாராய கடை எங்கப்பா? ஆமா. ஆமாம்மா. ஓய் நான் மாலையிட்டு என் கணவர் யார் தெரியுமா? யாரம்மா? அரியம்மா நல்ல தான் முடித்த
பாண்டியா மன்னரடி அட மலையிட்ட எங்கனவே எங்கனவே அடையன தாலி தரிக்க முன்னே அடியம்மா அம்மா ஓய் நான் மலையிட்ட என் கனவை யார் தெரியுமா? யாரம்மா? தென் மதுரை ஆண்டு வரக்கூடிய ஆ, 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், பாண்டியன் 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன், பாண்டியன் மன்னவன் தென்னவன் சேர சோழ சொக்கிட்டவன் என்று சொல்லக்கூடிய ஆ, இப்படி 5 தலைமுறை. ஆ. ஓ 5 தலைமுறைக்கு. ஆமா, சரி சரி. நான் ராஜ பாண்டிய மாமன்னரை திருமணம் செய்தேன் அம்மா. ஓ நீங்களா? உண்மைதான். சரி சரி அம்மா. அப்படி அவரை திருமணம் செய்து ஆஹா. உங்களுக்கு என்று ஏதோ ஒரு குழந்தை குஞ்சு அப்பா, குழந்தையோட வச்சுட்டு ஒரு மாதிரி மழவாயாட்டம் யாரோ ஏதோ குழந்தை பாக்கியம் உண்டா? அதெல்லாம் இல்ல. கடைசி கொண்டாடி நான். நீயா? ஆமா. அடிச்சு கொண்டாட்டி அப்ப என்னண்ணா? உன் பிரச்சனை கணக்கே இல்லையா? சரியாக 7 மனைவிமார்கள். அந்த 7 பேர்த்துக்கு ஒரே மட்டும் நினைப்பாங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாம் கேள்வி கேட்டு எப்படி எப்ப நம்ம இல்ல ஒரு புருஷன் ஆ. 7 பேரு, அந்த 7 பேருக்கு நினைப்பாங்க, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நான் என்ன ஐடியா சொல்றேன்னா, என்ன பண்ற? ஒருத்தையும் புரட்சிக்கிட்டு போகட்டும், ஆஹா. நீ வந்துட்டு மத்தனக்காரர்கிட்ட ஆஹா. நான் மீதிக்கிறாங்கல்ல, ஆ. மீதி எங்க அப்பா கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், மீதி எங்க அப்பனுக்கு ஒண்ணு, எனக்கு ஏதோ ஒரு ஆயா கூட. ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் நல்லா தான் வேணும். ஐயா ஓ என்னடி? ஐயா உன் புரட்சன், ஐயோ என்னடி ஆச்சு என் புருஷனுக்கு? ஐயா உன் புரட்சன், ஐயோ என்னடி ஆச்சு? ஐயா ஐயோ அழுவாது சொல்ல அண்ணா, கை கொடு. ஐயா 3 நாள். ஐயா என்னடி ஆச்சு என் புருஷனுக்கு? ஐயா உன் புரட்சன், ஐயோ என்னடி தெரியலையா? ஐயோ ஐயா ஐயா உன் புரட்சன் அடி என்னடி ஆச்சு? ஒண்ணு அவளியே ஏறு ஏறு போலாம்.